ஐயா அருள்நிதி டாக்டர் ஐயா எஸ்.வி. ஐயா அவர்கள், கூட்டினாலும் கழித்தாலும் பூஜ்ஜியம் மாறுவதில்லை, வாட்டினாலும் வதைபட்டாலும் நல்லவர்களின் மனதின் நிலை என்றும் மாறுவதில்லை. அந்த மாறாத கருணை மனம் கொண்டவர்தான் நமது ஐயா அவர்கள். சம்பவங்கள் சரித்திரமாக வேண்டுமென்றால் மனிதர் சரித்திரம் படைக்க வேண்டும். சாதனைகளால் தான் சாதாரண சம்பவங்களையும் மனிதர் சரித்திரமாக்குகிறார். அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க மாமனிதர்கள் தம் பிறப்பால் மட்டுமல்லாது தம் செயல்களாலும் உயர்ந்து நிற்கின்றனர். ஒரு மரத்தின் வயது அந்த மரத்தை பயன்படுத்துகிற போது அதன் குறுக்கு கோடுகளை வைத்து கண்டுபிடிப்பார்கள், இந்த மரம் பயனுள்ளதா பயனற்றதா என்று. அதை போல மனிதர்கள் வாழுகிற காலத்திலே இவர்களால் எத்தனை பேர் பயனடைந்தார்கள் என்பதை எண்ணி பார்ப்பார்கள். அதை போல மனிதர் வாழ்ந்த வாழ்க்கையை வைத்து கண்டுபிடிப்பார்கள். அப்படிப்பட்ட மாமனிதராக வாழ்ந்து கொண்டிருப்பவர் நமது ஐயா அவர்கள். வாழ்க்கை என்பது வாய்ப்புகள் அல்ல, சவால்களின் சரித்திரங்கள். வெற்றிகள் என்பது விபத்துக்கள் அல்ல, சாதனையினுடைய பரிமாணங்கள். அப்படிப்பட்ட சாதனையின் சிகரம்தான் நமது ஐயா அவர்கள். உலகிலே பல அதிசயங்கள் இருந்தாலும் இவர் நம் மண்ணில் பிறந்த அதிசயம். ஒரு மனித பிறப்புக்காக காலம் தன்னை இரண்டாக பகிர்ந்து கொள்கிறது. ஒன்று தனக்காக வாழ்தல், இரண்டு பிறருக்காக வாழ்தல். உண்மை, உழைப்பு, உயர்வு என்கிற சொல்லுக்கு விடையாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர் நமது ஐயா அவர்கள். சிலர் நேற்று பிறந்து நேற்றோடு நின்று போகின்றார்கள், சிலர் இன்று பிறந்து இன்றே உதிர்ந்து போகின்றார்கள். நாளைக்காக நேற்று பிறந்து இன்று வாழ்பவர்கள் அரிது. அந்த அரிதானவர்களைத்தான் உலகம் கரங்கோர்த்து வரவேற்கும், வரலாற்றிலும் பதிய வைக்கும். அப்படிப்பட்ட வரலாற்றின் பக்கங்களாய் திகழும் நமது ஐயா அவர்கள். பிறப்பால் யாருக்கும் பெருமைகள் இல்லை, அவர்கள் உழைக்கும் உழைப்பால் சமூகம் அவர்களுக்கு சிம்மாசனம் தருகிறது. அந்த சிம்மாசனத்தில் அமரும் தகுதி சிலருக்கு மட்டுமே வாய்க்கிறது, அதுவும் அவருடைய உழைப்பால் நடைமுறையாகிறது. தாய் மண் உயர்ந்ததுதான், ஆனால் மண்ணை விட என் மக்கள் உயர்ந்தவர்கள். மண்ணை காக்க பலர் இருக்கிறார்கள், என் மக்களை காக்க யார் இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு முறையும் நமது ஊருக்காக கேட்கிற போது அனைத்திற்கும் மறுமொழி சொல்லாமல் ஒப்புதல் கொடுத்தவர் நமது ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட உழைப்பின் ஊற்று, உண்மையின் சுடர், ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்ற நிலையை மாற்றி சமுதாயம் இன்னாருக்குத்தான் வழிபடும் என்கிற சொல்லை நீக்கிய சமதர்ம காவலர் அவர். அவர் நீடூடி வாழ்ந்து நம்மை போன்ற மக்களை எல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி பல்லாயிரம் ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிற ஆயிலையும் சேர்த்து ஐயா வாழ வேண்டும் என்று சொல்லி அவருக்கு இந்த நினைவு பரிசை வழங்கி மகிழ்கிறோம்.